வெல்கம் பேக் டு சேனல் டெலிக்ஸ் எஃப்எஃப்என். நான் உங்கள் டெலிக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜேஹோப்கான ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஒன் ஷாட்டோட டைட்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம் பேக் டு மீ. அண்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கேட்டு இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் தென் வாங்கடா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் தென் ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் அண்ட் தென் ஒரு சின்ன விஷயம் கிளாரிஃபிகேஷன் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா, இது ஒரு ஃபீல் குட்டான ஒன் ஷாட் தான். இதை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஒன் ஷாட்டோட இன்ட்ரோ அப்படி என்னென்னா, நம்ம 7 பாய்ஸுமே தான் இருக்காங்க. ஜேஹோப்பும் இருக்கார். அண்ட் தென் நீங்கள் 7 பாய்ஸ்க்குமே மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஓகேவா? அண்ட் நீங்கள் அதில் ஜேஹோப்புக்கு மேக்கப் ஆர்டிஸ்டா. அண்ட் இதுதான் ஓகேவா. அண்ட் இதுக்குள்ளேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம், ஓகேவா? இப்போ ஸ்டார்டிங் சீனில் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க, மேக்கப் பேக்லாம் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பி ஓடிட்டுருக்கீங்க. அச்சோ டைம் ஆகிடுச்சு, பாய்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்க, ஆக்சுவலி முக்கியமாக ஜேஹோப் வெயிட் பண்ணுவார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் இப்போ ஜேஹோப் கிட்ட உங்களுக்கு ஃபோன் கால் வருதுடா. அதை நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. அட்டன் பண்ணிட்டு ஜேஹோப் சார் அப்படின்னு சொல்லி பம்புறீங்க. நீங்கள் பம்புறதை பார்த்துட்டு ஜேஹோப் உடனே ஒயன் நில்லு பம்பெல்லாம் தேவை கிடையாது, சீக்கிரம் வா, டைம் ஆகுது, கான்செர்ட் வேறு இருக்குல்ல அப்படின்னு ஜேஹோப் சொல்லிகிட்டு இருக்காரு. அதனால் நீங்கள் வந்துடுறேன் ஜேஹோப், வெயிட் ப்ளீஸ் வெயிட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ நீங்கள் ஓடி கிளம்பிட்டு இப்போ ஸ்கூட்டர்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் போகிறீங்க. போன பிறகு இப்போ ஜேஹோப் மீட் பண்ணுறீங்க. ஜேஹோப் ஒயன் டைம் ஆகிடுச்சு, சீக்கிரமாக டச்சப் பண்ணிவிட்டு நான் மேக்கப் நானே போட்டுட்டேன் அப்படின்னு இப்போ ஜேஹோப் சொல்கிறாரு. சாரி ஜேஹோப், நான் வரதுக்கு லேட் ஆகிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாவமாக மூஞ்சி வச்சுட்டு கேட்குறீங்க. ஏன் இவ்வளோ லேட் அப்படின்னு கேட்டதுக்கு ஜேஹோப் ஆக்சுவலி எனக்கு ஃபீவர் இருக்குது, ஸோ அதனால தான் நான் லேட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு உண்மையிலே உடம்பு சரியில்லை, ஸோ அதனால் நீங்கள் அப்படி சொல்லியிருப்பீங்க. சரி ஓகே ஒயன், ஹெல்த்தை பார்த்துக்கோ. அண்ட் நீ அதுக்கு தேங்க்ஸ், டச்சப் மட்டும் பண்ணி விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன் மற்றதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் கிளம்புறாரு. நீங்கள் டச்சப்லாம் பண்ணி விட்டுறீங்க. அண்ட் இப்போ நீங்கள் உட்காந்து கான்சர்ட்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நல்லா கான்சர்ட்லாம் ஜாலியாக போகுது, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி உங்களோட பர்த்டே யாருக்குமே தெரியாது. ஸோ நம்ம பாய்ஸில் ஜேஹோப்புக்கு தெரியும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். வேறு யார்கிட்டையும் நீங்கள் அவ்வளோவா சொல்ல மாட்டீங்க. இன்றைக்கி உங்கள் பர்த்டேவாக இருந்தாலும் உங்களுக்கு சரி ஃபீவர், நீங்கள் ஹை ஃபீவரில் தான் ஜேஹோப்புக்கே மேக்கப் போட வந்திருப்பீங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஜேஹோப்பே உங்களுக்கு ஒரு குட்டி கேக் எடுத்துகிட்டு கொடுக்குறாரு. அண்ட் அந்த கேக்கை கேண்டல்லாம் வச்சு ப்ளோ பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னு நீங்கள் கேட்குறீங்க, ஏன்னா உங்களுக்கே ஞாபகம் இல்லை உங்கள் பர்த்டே. ஸோ ஜேஹோப் சொல்கிறாரு, ஹே ஒயன், இன்றைக்கி உன் பர்த்டே, நீ ஞாபகம் வச்சுருக்கியா இல்லையா, இல்லை ஞாபகம் வச்சிடலன்னு அப்படின்னு ஜேஹோப் கேட்குறாரு. நீங்கள் ஓ சாரி ஜேஹோப், என் பர்த்டேவே நான் மறந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆக்சுவலி உங்களுக்கும் ஜேஹோப்புக்கும் சேம் ஏஜ் தான், ஸோ அதனால சொல்கிறீங்க. அண்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஜேஹோப் இப்படி பண்ண உடனே உங்களுக்கு சிரிப்பு வருது. அண்ட் தென் நீங்கள் விஷ் பண்ணிவிட்டு கேண்டில் ப்ளோ பண்ணிட்டு ஹாப்பி பர்த்டே டு மீ அப்படின்னு சொல்லி நீங்கள் பாடிக்கிறீங்க. அண்ட் ஜேஹோப் ஹாப்பி பர்த்டே டு அஸ் அப்படின்னு சொல்லி பாடிக்கிறாரு. ஏன்னா இது ஜேஹோப்புக்கும் உங்களுக்கும் சேம் டேட் தான்டா பர்த்டே. சேம் டேட்டா, சாரிடா, சேம் டேட்டுன்ட்டு சாரி. உங்களுக்கு ஜேஹோப்புக்கு சேம் டேட் கிடையாது. பட் உங்கள் பர்த்டே அவர் பர்த்டே மாதிரி அவரும் செலிப்ரேட் பண்ணுறாரு. உங்களுக்கு அதை நினச்சி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆஸ் அ ஆர்மியாக நானும் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தேங்க்யூலாம் சொல்லிவிட்டு, அண்ட் இங்கே ஜேஹோப் உங்களை பார்க்குறாரு. உங்களுக்கு ஏற்கனவே ஹை ஃபீவர் அடிக்கிறது இல்லையா, ஸோ பார்த்த உடனே ஜேஹோப் கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ வயன், நீ இன்றைக்கி உன் ஸ்கூட்டரோட வந்திருக்க? ஆமாம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஜேஹோப் உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வேணாம் ஜேஹோப் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் தென் ஜேஹோப் உங்களுக்கு கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போயிட்டு
கூப்பிட்டு போயிட்டு உங்களை வீட்லேயும் ட்ராப் பண்ணுறாருடா. அண்ட் தென் வந்துட்டு பேக்ரவுண்டில் இப்போ ஒரு நாய்ஸ் கேட்டிருக்கும். என் தங்கச்சி சும்மாவே இல்லாமல் ப்ளூடூத் ஆன் பண்ணி விட்டாங்கடா. ஸோ அந்த நாய்ஸ் தான் இப்படி கேட்டுருச்சு. சாரிடா, ப்ளீஸ் அட்ஜஸ்ட் இட். அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு சொல்ல விரும்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ, அதாவது நம்ம பிடிஎஸ்க்கு வந்துட்டு ஆனிவர்சரி வருது இல்லையா, 13ஆந்தேதி. அப்போ வர்ற வீடியோவில் நான் வந்துட்டு என்னோடய ரியல் நேமும் நிக் நேமும் வந்துட்டு சொல்கிறேன்ற பிளானில் இருக்கேன்டா. அன்றைக்கி நம்ம ரிவீல் பண்ணிக்கலாம் அப்படின்ற பிளான் தான். ஸோ அன்றைக்கி நான் ரிவீல் பண்ண போகிறேன், ஓகேவா? அண்ட் ஓகேடா, இது வந்துட்டு சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லிட்டேன். அண்ட் தென் வந்துட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்ட் இப்போ ட்ராப் பண்ணிட்டு நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிறீங்க. அண்ட் தென் ஜேஹோப் எப்படி போவார் அப்படின்னு கேட்கும்போது, நான் உன் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போய்க்கிறேன் வையன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு யோசிச்சுட்டு வேணாம் ஜேஹோப், நீங்கள் எங்கள் வீட்டில் வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் வந்துட்டு கார் வந்துட்டு வர சொல்கிறேன் பிக் ஹிட்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பிக் ஹிட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபோன் பண்ணி நீங்கள் வந்துட்டு அங்கேருந்து வந்துட்டு கார் அனுப்ப சொல்கிறீங்க. ஸோ அங்கேருந்து கார் வருது. அண்ட் தென் ஜேஹோப் அதில் ஏறி வந்துட்டு வீட்டுக்கு போகிறாரு. அதாவது நம்ம பாய்ஸ் 7 பேரும் இருக்கிறாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு போகிறாரு. அண்ட் அங்கே போயிட்டு இறங்கின உடனே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆரம் வந்துட்டு இப்போ வராரு. வந்த உடனே வந்துட்டு ஜேஹோப் பார்த்து, என்ன ஜேஹோப் எங்கேயோ வெளியே போயிட்டு வந்திருக்க போலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாண்டா அப்படின்னு வந்து ஜேஹோப்பு சொல்கிறாரு. அண்ட் தென் வந்துட்டு கேட்கும்போதே வந்துட்டு வையன் கூட தானே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் லிட்டில் பிட் ஷை ஆகிட்டு சொல்கிறாரு. அதை பார்த்து ஆரம்க்கு சிரிப்பாக வந்துடுச்சு. ஸோ ஆரம் வந்து நல்லா வந்து விழுந்து சிரிக்கிறாரு ஜேஹோப் பார்த்து. அண்ட் தென் வந்துட்டு இப்படியே வந்துட்டு டேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நகருது. நம்ம பாய்ஸ்க்கு நீங்கள் மேக்கப் போடுறீங்க. அண்ட் ஒரு நாள் ஒன் டே வந்துட்டு ஆக்சுவலி உங்கள் கூட வேலை செய்கிற எந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் வரல. ஸோ எல்லாருக்குமே நீங்கள் மேக்கப் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு பாய்ஸாக வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாேருக்கும் வரிசையாக மேக்கப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஜின்னுக்கு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆரம்பிச்சுக்கா, அப்புறம் வந்துட்டு ஜிமின், ஜங்குக்கு எல்லாேருக்கும் போடுறீங்க. லாஸ்ட்டாக தான் ஜேஹோப் வராரு. ஸோ ஜேஹோப் இதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்துருப்பார். ஸோ அவருக்கு சரி ஜெலஸ் ஆகும். ஏன்னா வந்துட்டு அவர் வந்துட்டு உங்களை ஒன் சைடாக ஒரு க்ரஷ்ஷு அண்ட் ஒன் சைடு லவ்வாக வச்சுருக்காரு. ஸோ அவருக்கு வந்துட்டு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை எப்படா சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டுருப்பார். அண்ட் தென் வந்துட்டு இப்போ வந்துட்டு அவரே வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி வயன் இதெல்லாம் பண்ணாத, நான் எனக்கு மட்டும் மேக்கப் போட சொன்னால் மட்டும்தான் நீ போடணும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காரு ஜேஹோப்பு. சொன்ன பிறகு உங்களுக்கு வந்து சிரிப்பாக வரும் ஜேஹோப்பை பார்த்தாலே. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜேஹோப் வந்துட்டு பார்த்து சிரிக்கிறீங்க. அந்த ஜேஹோப்புக்கு மேக்கப் போட்டு விட்டுட்டு இப்போ கான்சர்ட் நடக்குது. அந்த அதையெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஜாலியாக பார்க்குறீங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் வந்துட்டு இப்போ திடீர்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணி, வயன் நீ அர்ஜென்ட்டாக வந்துட்டு இங்கே வரணும் ஊருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. உங்களோட ஃப்ரெண்டானா ஓகேவா, உங்களோட சிஸ்டர்லாம் கிடையாது, உங்கள் ஃப்ரெண்ட் நேம் வந்துட்டு ஜெனி. ஸோ ஜெனி வந்துட்டு கூப்பிட்டோடனே நீங்கள் வந்துட்டு நம்ம பாய்ஸ் கிட்ட பிக் ஹிட் எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பிக் ஹிட் கிட்ட போய் சொல்லிக்கிறீங்க. அண்ட் அவங்க ஒத்துக்கிறாங்க, நீங்கள் போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்துட்டு உங்கள் ஊரில் எமர்ஜென்சி. ஸோ நீங்கள் வந்துட்டு பாய்ஸ் கிட்ட 7 பேர்கிட்டையும் சொல்ல வரீங்க. அண்ட் அப்போ வந்துட்டு நம்ம பாய்ஸ் 7 பேரும் இருக்காங்க. அண்ட் 7 பேர் இருக்காங்க. பட் ஆனால் ஜேஹோப் மட்டும் அதில் இல்லை, 6 பேர் தான் இருக்காங்க. ஸோ 6 பேர்கிட்டையும் நீங்கள் சொல்லிடுறீங்க, ஜேஹோப் கிட்டே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறீங்க. அண்ட் ஜேஹோப் வந்து பார்க்கும்போது நீங்கள் இல்லைன்னு சொன்னோடனே ஜேஹோப் வந்துட்டு தேடுறாரு, வயன் எங்கே அப்படின்ற மாதிரி தேடுறாரு. அண்ட் தென் நீங்கள் வந்துட்டு சொல்லியிருப்பீங்க இல்லையா, என்னென்னா உங்கள் ஊரில் ஆக்சுவலி உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு ஹெல்த் இஷ்யூ வந்துடுச்சு. உங்களுக்கு வந்துட்டு இருக்கிறது ஒரே ஒரு அம்மா மட்டும்தான், உங்களுக்கு அப்பா கிடையாது. ஸோ உங்கள் அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஊருக்கு வந்திருப்பீங்க. அண்ட் ஜேஹோப் அதை கேட்டோடனே அவரால் அங்கே உட்காந்துட்டு இருக்க முடியலை. ஸோ அவரும் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ஊருக்கே கிளம்பி வந்துடுறாரு. வந்த பிறகு உங்கள் வீடை தேடிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அங்கே இருக்கவங்களுக்குலாம் ஜேஹோப் அவ்வளோ அடையாளம் தெரில. ஸோ அவரை பார்த்துட்டு இதாக இருக்காங்க எல்லோரும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கார் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்துட்டு அவர் வந்துட்டு மாஸ்க் போட்டுட்டு இந்த ஹூடிலாம் போட்டு ஒரு திருட லுக்கில் வராரா. ஸோ அதனால் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்களா. ஸோ அதனால் வந்துட்டு ஜேஹோப் பார்த்து அப்படி வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு பண்ணுறாங்க. அண்ட் ஒரு ஆள் வந்துட்டு அவர் வந்துட்டு போலீஸ்லேயே மாட்டி விட்டுடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் பேரை வந்துட்டு சொன்னோடனே அந்த ஊருக்காரர் போலீஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு ஃபோன் அடித்து உங்களை கூப்பிட்ருப்பாங்க. அண்ட் தென் வந்துட்டு இது யார் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஓ போலீஸ்க்கா என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு வெளியே விட சொல்கிறீங்க.
ஸோ அந்த போலீஸ்காரும் வெளியே விட்ட பிறகு இது யார் அப்படின்றதெல்லாம் தெளிவாக பாருங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த போலீஸ்காருக்கு தெரிஞ்சு, ஐயோ மன்னிச்சிருங்க சார், ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா சார் அப்படின்னு சொல்லி ஜேஹப் கிட்ட கேட்டுட்ருக்காங்க. ஒரு செல்ஃபி மண்ணும் இல்லை, போயிடுடா சாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி அவனோட பேர் வந்து ஃபுல் சாம் சாம் ஜான் வந்துட்டு உங்களோட கிளாஸ்மேட் தான். ஸோ அந்த சாம் ஜானுன்ற பையன் தான் போலீஸாக இருக்கான் அவங்க ஊரில். ஸோ அவன் வந்துட்டு நீங்கள் திட்டிகிட்டு இருக்கீங்க, சரியாக திட்டுறீங்க. இவன் யாருனே தெரியாமல் நீ வந்துட்டு இவரை போய் பிடிச்சி வச்சுருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஜேஹோப் நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படி இப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. ஜேஹோப்க்கு ஒரு பதிலும் இல்லை, இப்போ என்னலாம் சொல்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கார். ஸோ அப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறீங்க ஜேஹோப்பை. ஸோ உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போன பிறகு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஜேஹோப் நீங்கள் இங்கேயே தங்கிக்கோங்க, உங்களால் தங்க முடியலன்னா சொல்லுங்கள், நான் வந்துட்டு எங்கள் ஊர்லேயே இருக்க ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருக்குது, பட் அந்த ஹோட்டல் நல்லா இருக்காது, நான் அங்கேயும் உங்களை தங்க வைக்க முடியாது, சாரி, இது மட்டும்தான் வீடு இருக்குது, உங்களால் முடிஞ்சால் தங்குங்க, இல்லை அப்படின்னா நான் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு பெட்ஷீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவங்கள கார் அனுப்பிச்சுட சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது, ஹே ஒயன் எனக்கே தெரியாத கார் அனுப்பிச்சி விட்டு போகிறதுக்கு, நானே இங்கே காரில் தான் வந்திருக்கேன் அப்படின்னோடனே, இப்படி வந்தீங்க உங்களை விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அதெல்லாம் விடுவாங்க, இப்போ நீ போயிட்டு எனக்கு கொஞ்சம் ஃபுட் மட்டும் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் மட்டும் கேட்குறாரு. ஸோ நீங்களும் போய் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறீங்க. ஜேஹோப் அதை உட்காந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடித்த பிறகு வந்துட்டு எப்போ யாருக்கு ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மாவுக்கு. உனக்கு அம்மா மட்டும்தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னு வந்து நீங்களும் சொல்கிறீங்க. உங்கள் அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோடனே, எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. சாரி ஒயன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் நீங்களும் இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் தென் ஜேஹோப் வந்துட்டு உங்கள் அம்மா நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ பார்க்கலாமே அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கூப்பிட்டு போகிறீங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ ஜேஹோப் கூப்பிட்டு போய் அவங்க அம்மாட்ட காட்டும் போதே வந்துட்டு, வயன் இதுனா உன் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு, அம்மா அதெல்லாம் என் பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, என் பாஸுமா அவரு அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது சிரிப்பு வருது ஜேஹோப்க்கு அதை கேட்க வந்துட்டு, ஜேஹோப் ஒன்று என் பாய் ஃப்ரெண்ட் இல்லை, நான் வந்துட்டு பிடிஎஸில் ஒரு மெம்பர், அவன் என்னோடய மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் என்னோடய அசிஸ்டண்ட் அப்படின்னு வந்து சொல்லும்போது, ஓ அப்படியா தம்பி, நீ ரொம்ப நல்ல தம்பியாக இருக்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஜேஹோப் பார்த்து. ஸோ வந்துட்டு உங்கள் அம்மா வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஜேஹோப் வந்துட்டு புகழ்ந்து தள்ளுறாங்க, நீ தான்ப்பா என் பயசு அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்கள் வந்துட்டு, அம்மா கொஞ்சம் வாயை மூடு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்து ஜேஹோப்க்கு வந்துட்டு சரி சிரிப்பு வருது. அண்ட் அவரை உட்காந்து குலுங்கி சிரிச்சிட்ருக்காரு. ஆனால் ஜேஹோப் வந்துட்டு, நான் வெளியே போயிட்டு வரேன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அண்ட் நீங்கள் வந்துட்டு இப்போ உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா உடனே, ஏய் அந்த தம்பியை பேசாமல் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. சரி சிரிப்பு உங்களுக்கு, எது நான் அவனுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அம்மா நீ வேற ஏன், அவன் என்னோடய பாஸ், அது ஞாபகம் இருக்கட்டும், ஒயன் இவனை பற்றி நீ சொன்னதே கிடையாது ஊருக்கு வரும்போது அப்படின்னு வந்துட்டு கேட்டுட்ருக்கும்போது, ஏன்னா வந்துட்டு உங்கள் அம்மா கிட்ட புலம்பி தள்ளுவீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜேஹோப் மேலே வந்துட்டு ஒன் சைடில் ஒவ்வொன்றும் சொல்ல முடியாது, க்ரஷ்ன்னு சொல்ல முடியாது, ரெண்டும் மிக்ஸ்டான ஃபீலிங் தான். ஸோ உங்களுக்கு அது மாதிரி தான், ஜேஹோப்க்கும் அதே மாதிரி தான். ஸோ அந்த ஃபீலிங் வந்துட்டு நீங்கள் உங்கள் அம்மாட்ட சொல்லியிருப்பீங்க. ஸோ உங்கள் அம்மா பார்த்து குலுங்கி சிரிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஜேஹோப் இதெல்லாம் வெளியே வந்து கேட்டிருப்பாரு. ஸோ அவருக்கு இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் குதூகலம் எக்ஸ்ட்ராவாக வருது. ஸோ வந்துட்டு இன்றைக்கி எப்படியாவது சொல்லியே ஆகணுண்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் வர மாதிரி தெரில ஹாஸ்பிட்டலை விட்டு. ஸோ ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ஜேஹோப்பே வந்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி வராரு. வந்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு பெரிய ஹால் கூப்பிட்டு போகிறாரு உங்களை. அது வந்து டெக்கரேட்லாம் பண்ணி செம்மையாக இருக்குது அந்த ப்ளேஸே. ஸோ அந்த ஹாலில் வந்துட்டு இப்போ உங்களுக்கு நடுவில் நிற்க வச்சு ஒயனுக்கு, அதாவது உங்களுக்கு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? எப்படின்னா, ஒயன் நீ என்னோடய வாழ்க்கை ஃபுல்லாக வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அண்ட் தென் எப்படியோ தெரியாது நீ என் லைஃப்பில் வந்துட்ட, நீ இனிமேலும் என் லைஃப்பில் வரணும் அப்படின்னு வந்து நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி ஜேஹோப் சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு, ஜேஹோப் அதெல்லாம் செட் ஆகாது, நீங்கள் ஒரு பெரிய ஐடல், நான் வெறும் உங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அதெல்லாம் பார்க்காத, நான் அதெல்லாம் பார்க்க சொன்னேன்னா, இல்லை நான் அதெல்லாம் பார்த்து தான் உன்னை வந்து லவ் பண்ணேன்னா அப்படி இப்படின்னு சொல்லி ஜேஹோப் வந்து கேட்டுட்ருக்காரு. இங்கே ஒரு வழியாக வந்துட்டு நீங்கள் அக்செப்டும் பண்ணலை, உங்களோட பதிலையுமே அவர் வந்து கேட்கல. ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அங்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறீங்க. பட் ஜேஹோப் வந்துட்டு சொல்லிடுறாரு, உன்னோட பதில் என்னவாக இருந்தாலும் சரி,
நீ லல்லபிள் தான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். நான் இப்போ வந்துட்டு ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுவார். உங்களுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சேடு. ஏன்னா வந்துட்டு ஆர்மிஸ்க்கு எல்லாமே வந்துட்டு பிடிக்காதோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது உங்களுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பிக் ஹிட் இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா நம்மளை வேலையை விட்டு வேறு எடுத்துடுவாங்க அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு ஒரு டென்ஷன் வேறு. ஸோ இதெல்லாமே உங்கள் மைண்ட்குள்ளே ஓடிட்டுருக்கு. அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஜேஹோப் வந்துட்டு ஊருக்கே வந்துட்டார். நம்ம பாய்ஸ் எல்லோரும் என்னடா மச்சான் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதில் நம்ம ஜிமின் தான் மெயினாக வந்துட்டு ஜேஹோப் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஹயாங் சொல்லிட்டீங்கன்னா சொல்லிவிடுங்க ஹயாங் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அங்கே ஜேகே வேறு ஜேஹோப் ஹயாங் எப்போ ஹயாங் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு. எல்லா பாய்ஸும் இப்படி தான் கேட்டுட்ருக்காங்க. பாய்ஸ்லாம் வந்துட்டு ட்ரீட்டு வைடா அதை வைடா இது வைடான்னு சொல்லும் போது ஜேஹோப் வந்துட்டு அவள் எந்த பதிலும் சொல்லலை அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் வாய முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேஹோப் வந்துட்டு நான் வெயிட் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. அண்ட் இப்போ எல்லாருமே நைட் தூங்குறாங்க. அண்ட் இந்த பக்கம் உங்களை பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து யோசிச்சுட்ருக்கீங்க பண்ணலாமா வேணாமான்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. ஜேஹோப் வந்துட்டு இப்போ திடீர்னு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாரு. மெசேஜ் பண்ணோன்னே என்ன மெசேஜ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹாய் ஒயன், எனக்கு உன் பதில் என்னன்னு தெரியாது, பட் என்ன நினச்சாலும் நடந்துக்கட்டும், என்ன நடந்தாலும் நடக்கட்டும், உன்னை நான் விடுறதாவே கிடையாது அப்படின்னு சொல்லி ஜேஹோப் வந்து மெசேஜ்லாம் போட்டுட்ருக்காரு. அண்ட் தென் இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஊருக்கு வந்துடுறீங்க. ஊருக்கு வந்த பிறகு ஜேஹோப் கிட்டே நான் வந்துட்டு உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் எல்லா ஆர்மிஸ்க்கும் எனக்கு பிடிக்குமான்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அண்ட் ஜேஹோப்க்கு இதுவே போதுமே, உங்களை வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு தேங்க்ஸ் வயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் தென் நம்ம வந்துட்டு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா வந்துட்டு டேட்டிங் போகலாம் அப்படின்னு வேறு சொல்கிறாரு. ஸோ 2 டேஸ் ஆஃப்டர் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இப்போ தம்ப்நெயிலில் இருக்கிற மாதிரி அவுட்ஃபிட் போட்டுட்டு ஒரு ஸ்லிங் பேக் போட்டுட்டு அண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து ஃப்ரீ ஹேர் விட்டுருப்பீங்க. ஸோ அங்கே தம்ப்நெயிலில் என்ன பிக் இருக்கோ ஜேஹோப்து, அண்ட் அதே பிக்கில் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜேஹோப்பாக அவுட்ஃபிட் போட்டிருக்காரு. 2 பேருமே ஒயிட். ஸோ அந்த ஒயிட் அவுட்ஃபிட் தான். அண்ட் 2 பேரும் இதை தான் வந்து போட்டிருக்கீங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கிளம்பி வெளியெல்லாம் வந்திருப்பீங்க. ஜேஹோப் மாஸ்க் போட்டிருப்பாரு, நீங்களும் மாஸ்க் போட்டிருப்பீங்க. ஸோ அண்ட் தென் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஜாலியாக பீச்சு ஊர் சுற்றுறது அது இதுன்னு சுற்றி கடைசியில் வந்துட்டு உங்களை வந்துட்டு ஜேஹோப் இன்னொரு பிளேஸ் கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அங்கே பார்த்தோன்னா உடனே மேரேஜ் ப்ரொப்போசல் பண்ணுறாரு. ஸோ ஒயன், நீ வந்துட்டு நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன், நீ என் லைஃப் லாங் வரணும்னு ஆசைப்பட்றேன், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ரிங் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாரு. நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேணாமான்னு முழிக்கிறீங்க. ஸோ அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிங்கி எடுத்துடுறீங்க. அண்ட் தென் வந்துட்டு ஜேஹோப் ஹாப்பி ஆகிடுறாரு. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு நான் 1 வீக்கில் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 1 வீக்கில் மேரேஜ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ பாய்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷாக்கு, எல்லாருக்குமே ஷாக்கு, என்னடா இங்கே நடக்குதுன்ற மாதிரி பிக்கிட் கம்பெனியே ஷாக் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாமே சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜேஹோப் வந்து வெட்டிங் ரிங் போட்டிருக்க மாட்டாரு, பட் வெட்டிங் செயின்னு சொல்லிவிட்டு தனியாக ஒரு செயின் வாங்கியிருப்பீங்க நீங்கள். அந்த செயினை வேணால் வந்துட்டு அந்த செயினில் அந்த ரிங்கை போட்டுட்டு கழுத்துலேயே வந்துட்டு அந்த ரிங்கையும் தொங்க விட்டுருப்பாரு. ஸோ இப்போ வந்துட்டு அந்த தம்ப்நெயிலில் கூட வந்துட்டு ஒரு ரிங்கு தொங்குற மாதிரி தான் வந்துட்டு செயின் இருக்கும். பட் அது ரிங்கான்றது எனக்கு தெரியல, பென்டன்ட் மாதிரி தான் இருக்குது லைட்டாக, பட் ஒரு ரிங்கு தொங்குற மாதிரி ஒரு செயின். நீங்களுமே அதை தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களோட வெட்டிங் ரிங்கை ஒரு செயினில் கொடுத்து அதே மாதிரி வந்துட்டு நீங்களும் செயின் வந்துட்டு வேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ யாருக்குமே டவுட் வரல. அண்ட் இதே மாதிரி உங்களோட லைஃப் ஜேஹோப் கூட ஹாப்பியாக போகுதுடா. அண்ட் ஹாப்பி என்டிங். அண்ட் இது வந்துட்டு ஒரு மினியான வந்துட்டு ஒரு ஒன் ஷாட் தான். இது ரொம்பலாம் நல்லா இருக்காது, பார்க்கலாம் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அவ்வளோவா நல்லா இருக்காதுன்னு எனக்கே தெரியும். ஏன்னா வந்துட்டு இதை நான் அவசரமாக ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ அதனால் ஸ்டோரி லைன்லாம் யோசிக்கல, ஏதோ போகிற போக்கில் போட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஏன்னா வந்துட்டு எப்போவுமே பொறுமையாக பார்த்து பொறுமையாக அப்புறம் தான் யோசிப்பேன், இதை வந்து வைக்கலாமா அதை வைக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் யோசித்து சொல்லுவேன். பட் ஆனால் இந்த வாட்டி எனக்கு என்னமோ இந்த வாட்டி ஃபுல்ஃபில் ஆகலை. பட் ஆனால் வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வீடியோ போடாமல் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தேன். ஓகேடா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நான் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தென் ஸ்டே டியூன், யூ வாட்சிங் டெரிக்ஸ் எஃப்எஃப். அண்ட் இன்னொரு விஷயம் கிளாரிஃபை பண்ணோம், நேற்று போட்டால் ஸ்டில் வித் யூ அப்படின்ற வந்துட்டு எஃப்எஃப் பார்ட் 1 இருக்கு இல்லையா, அது வந்துட்டு எங்கள் அண்ணன் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். பட் இதுக்கு மேலே அந்த எஃப்எஃப் ஸ்டோரியை நான் தான் கண்டினியூ பண்ண போகிறேன், எங்கள் அண்ணன் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு ரீசன் என்ன
அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அண்ணனுக்கு ஜாப் ஆஃபர் வந்துடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அவனால் வந்துட்டு இப்போதைக்கு கண்டினியூ பண்ண முடியாது. இப்போதைக்கு இல்லை, எப்போவுமே இனிமேல் வரமாட்டான். ஸோ இது புதுசாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் ட்ரை பண்ணான். பட் அவன் வந்துட்டு ஃபாரின் ஜாப் போகிறதுனால அவனால் சொல்ல முடியாதுடா. ஸோ அதனால் இதுக்கு மேலே அந்த எஃப்எஃப் ஸ்டோரியை நான் தான் கண்டினியூ பண்ண போகிறேன்டா. ஓகேவா? Thank you for watching. Bye guys. Love you all babes. Sarang Anyo bye. Sarangyoda. And tata bye bye. See you tomorrow in next video da. Wait for my next video and stay tuned watching Telix FF. Okay va? Bye bye. Tata.